எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கருப்பு போண்டா தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என்னடா இது வித்தியாசமா கருப்பு போண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கருப்பாக இருக்குது. உள்ள வீடியோக்குள்ளே வாங்க, என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருள் நம்ம கடலை மாவு தாங்க. தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் தேவைப்படும்போது கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் ஜீரணம் ஆகும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். 2, 3 பச்சை மிளகா, இஞ்சி அப்படியே துருவி வச்சுருக்கேங்க. துருவி வைக்கும்போது அந்த எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கட் பண்ணி வைக்கிறத விட. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 1½ வெங்காயம், சோம்பு கொஞ்சமாக சேர்த்து எல்லாமேவும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ உப்பு, சோடாப்பு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வச்சுருக்கேங்க. ஏன்னா கல்லுப்பு சேர்க்கும்போது அது சீக்கிரமாக கரையாது. அதனால் தண்ணியில் கரைச்சி ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணையணுங்க. மொத்தமாக ஊற்றிட்டோம்னா தண்ணியாக நாளாயிரும். இப்போ வெங்காயமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கரலாம். கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் அப்படியேவும் தண்ணி ஊற்றி, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நார்மலாகவும் ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கரலாம். கடலை மாவு போண்டாலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எனக்கு பிடிக்கவே செய்யாதுங்க. கடையில் வாங்குறது அது ஒரு மாதிரி தொண்டையில் விக்கிக்கிட்டு சாப்பிடவே முடியாது. அது ஒரு டேஸ்ட்டாக அது அது என்ன கலப்பாங்கன்னு தெரியல. அது சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு தாங்க நானேவும் சாப்பிட்டு பழகினேன். இந்த கடலை மாவு போண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்றது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அவ்வளோவா என்ன சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயவும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன கரண்டி மாதிரி வச்சு எடுத்து எடுத்து சேர்த்துக்கரலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கருப்பு போண்டான்னு ஏன் சொன்னேன்னா, பாருங்கள் நல்லா ஃபோன் வந்துருச்சுங்க இடையில. பேசிக்கிட்டே இருக்கவும் எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். போண்டா வந்து கருகிருச்சு அப்படியே பாருங்கள். என் பையன் கூட என்னம்மா கருகிருச்சு போண்டா அப்படின்னு கேட்டான். அம்மா அன்பு பாசத்தோடு செஞ்சனால கலர் அந்த மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்பணும் அப்படின்னா பாருங்க. பாசமாக செய்கிறது இப்படி கறி போய் தான் செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்றான். அப்படியே சரி நல்லா கருகட்டும் அப்படின்னு இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நல்லா வேக விட்டு எடுத்தேங்க. ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது. சூடாக சாப்பிடும்போது இதுக்கு சட்னியெல்லாம் வச்சு கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதில் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது பிச்சு போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலு தான். இன்றைக்கி வெறும் வாயிலேயே நாங்கள் சாப்பிட்டாச்சு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. போண்டா இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாராவது? நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னான்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு கலரு நல்ல கலர் மாறிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்னு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவருக்கும் கொடுத்தோம். பாவம் வேலை செய்கிற மனுஷனுக்கு கொடுக்காம நம்மளாம் சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்க முடியுமாங்க? அவர் சாப்பிட்டா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். உழைக்கிற மனுஷன் சாப்பிடணும்ல அப்படின்னு என் பையன் ஃபோன் பண்ணி வர சொல்லி அவரும் வந்து சாப்பிட்டு காப்பி வச்சு கொடுத்தேன். குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாருங்க. அருமையான போண்டா செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது பிள்ளைகளும் வீட்டுக்காரர் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. வெளியில் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டுக்கரலாங்க. என் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இதேமாரி ஃபுல்லாக செஞ்சிடலாங்க. போண்டா போட்டு எடுத்துடலாம். கரு விடாமல் எடுத்தால் இந்த மாதிரி கலரில் வரும். கொஞ்சம் கரு விட்டோம்னா கலர் மாறி வருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.